என் குடும்பத்திலிருந்து இந்த சாட்டி யார்கிட்ட வாங்கி தரணும்? அண்ணாமலையும் ராமதாஸ் தான் வாங்கி தரணும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நாடு உள்ள சவுக்கால் அடிக்க என்ன முச்சதுக்கு இவர சவுக்கால் அடிக்க சொன்னார். இங்க ஒரு லூஸ் அடிக்கிற நானே அடிச்சுக்கிறது. இதெல்லாம் ஒரே கூட்டம். அன்னைக்கு திமுக ஒண்ணு இல்லைன்னா, கலைஞர் ஒருத்தர் இல்லைன்னா, பார்லிமெண்ட்ல திமுக பேசுறா இலங்கையில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். பெரியவர்களே, தாய்மகளே, ராஜீவ்காந்தி பண்ண தவறு, எம்ஜிஆர் பண்ண தவறு, இலங்கைக்கு அமைதி. ஸ்டாலின் குடும்ப அரசியல் நடத்துகிறார். உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆகலாம்? அன்புமணி பொண்டாட்டி எப்படி தர்மபுரியில் நின்றது? ஊரு புள்ள முதலமைச்சரா, ஊரு புள்ள மத்திய மந்திரி ஆகலாமா? இவர் சம்பந்தி எம்பி ஆகலாமா? இவங்க சொந்தக்காரன் வேலு ரயில்வே துறையினே அமைச்சர் ஆகலாமா? இவர் இன்னொரு சம்பந்தி பாண்டிச்சேரி எம்பி நிக்கலாமா? இவர் மருமக தருமபுரியில எம்பி நிக்கலாமா? அதெல்லாம் கேட்க கூடாதான். திமுக ஒரு காலத்துல யார் எடுத்து அரசியல் பண்ணுச்சுன்னா, ராஜாஜி, பக்தவச்சலம், காமராஜர், கக்கனு, வெங்கட்ராமனு, சி சுப்பிரமணியம், எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, நேரு, மொரார்ஜி தேசாய், கல்யாண் சிங், இப்படிலாம் அரசியல் பண்ணோம். இதெல்லாம் திமுக ஃபேஸ் பண்ண அரசியல் லீடரு. இப்ப யார் யார ஃபேஸ் பண்றது தெரியுமா? ஆமகரி, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சி, கருப்பாம்பூச்சி. எங்களுக்கு வந்து கேடு காலம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. தோட்டக்கு பலியாகிறோம்னா அன்னைக்கு மாணவர் வீதிக்கு வரலாம் என்ன இருக்கும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இல்லாமல் போயிருக்கும். இந்தி தான் முதன்மையா இருந்திருக்கும். உதாரணம் வேண்டுமா? 2019 நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாடி வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போனார். எல்லாரும் டிவியில பார்த்திருப்போம். தமிழ்நாட்டு எம்பி எல்லாம் பொறுப்பேற்றுட்டாங்க. எல்லாம் தமிழ்லயே பொறுப்பேற்றுட்டாங்க. பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, தமிழ் வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க, தமிழ்லயே பொறுப்பேற்றுட்டாங்க. எத்தனை பேரு? 40 பேருமே. சில அம்பேத்கர் வாழ்கன்னாங்க, சில காமராஜர் வாழ்கன்னாங்க, சில ராஜீவ்காந்தி வாழ்கன்னாங்க. ஆனா 40 பேரும் தமிழ்நாட்டு எம்பிகள், 39 பேர் 19ல பொறுப்பேற்றுட்டாங்க. இத ஒரு குஜராத் பீகார் எம்பி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னன்னா இவன் வரா தென்னாட்டு இருக்கு, இந்தியாவில் கடைசி ஸ்டேட், மூலையில இருக்கிற ஒரு மாநிலம், அவங்க வந்து 39 பேரும் தமிழையே பொறுப்பேற்றுக்கிறான். அப்படி உள்ள ஒரு ஆர்வ கோளாறு வந்து சபாநாயகர் அவர் நம்பரை கூப்பிடுறார், வந்து பொறுப்பேற்றுக்கு. நல்லா கவனிக்கணும். பீகார் வந்து போன அந்த எம்பி என்ன பண்றாரு? பொறுப்பேற்றுக்க சொல்ல இங்கிலீஷ்ல பொறுப்பேற்றுக்கல, ஹிந்தியில பொறுப்பேற்றுக்கல, போஜ்பூரி மொழியில பொறுப்பேற்றுக்கிறார். போஜ்பூரினா பீகார் மாநிலத்துடைய சொந்த மொழி, பீகாரியோடைய மொழி. அவர் போஜ்பூரியில பொறுப்பேற்ற ஆரம்பிச்ச உடனே சபாநாயகர் நில்லு என்ன மொழி இதுன்றார். அந்த எம்பி சொல்றாரு, டிவியில் லைவ் ஓடுது, இதனுடைய தாய்மொழி, நான் பீகாரி, நான் பீகார் மொழியில தான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே சபாநாயகர் சொல்றாரு, நீங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒண்ணு ஏத்துனா ஹிந்தியில ஏத்துக்கோ, இல்ல இங்கிலீஷ்ல ஏத்துக்கோ, போஜ்பூரில ஏத்துக்க முடியாதுன்ட்டு அந்த திமிரு பிடிச்சி பீகார் எம்பி திருப்பி கேட்கறான். அப்ப தமிழ்நாட்டு எம்பி மட்டும் தமிழ்ல ஏத்துக்கிட்டான், நான் ஏன் தாய்மொழி ஏத்துக்க கூடாதான்னு கேட்கிறான். அப்ப சபாநாயகர் சொன்னார், அவனுடைய மொழி 9வது அட்டவணையில் இருக்கிறது, உன்னுடைய மொழி 9வது அட்டவணையில் இல்லை, ஆகவே ஏத்துக்க முடியாதுன்ட்டு சபாநாயகர் சொன்ன உடனே அந்த பீகார் எம்பி என்ன தெரியுமா சொன்னா? என்ன சார் பண்றது, என் ஸ்டேட்ல கலைஞர் கருணாநிதி ஒருத்தன் பிறந்திருந்தால் என் மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கும். இருக்கிற சீமான் சாமான் தெரியுமா? அதெல்லாம் இது நடந்தது பார்லிமெண்ட்ல, நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. 65ல போராட்டம். நாம் சிந்திய ரத்தம் கொஞ்சமானது அல்ல, நாம் கொடுத்த பலி கொஞ்சமான பலி அல்ல, நாம் சந்தித்த போராட்டம் சிறைச்சாலையில் அடக்குமுறை கொஞ்சமானது அல்ல. கீழக்குழு சின்னசாமியும் ராஜேந்திரனும் எத்தனை பேர் தீக்குளித்தார்கள் இந்த மொழிக்காக. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக தன்னை வருத்தி கொண்ட ஒரே இனம் தமிழ் இனம், வருத்தி கொண்ட ஒரே கட்சி திமுக என்பதை இந்த பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். போராட்டம், வரலாறு, துப்பாக்கி சூடு, அடக்குமுறை, 200 பேர் செத்து போகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அன்றைய மோடி சாஸ்திரி அரசாங்கம் இந்தி திணிப்பை நிறுத்தி வைத்தது. நினைத்து பாருங்கள். 2019 பீகாரின் சொந்த மொழி காணாமல் போயிருக்கிறது. நேற்று தினம் வெஸ்ட் பெங்காலுடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் திலீபன் தமிழ் பேட்டி வந்திருக்கு. மேற்கு வங்கத்துடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் திலீபன் சொல்லியிருக்கிறார், பங்காளி மக்களை தயவு செய்து இந்தியை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள், பெங்காலி மொழியில பேசுங்கள், இப்படியே போனால் உங்கள் மொழி காணாமல் போய்விடும்.
சொன்னது திமுக பொதுச் செயலாளர் அல்ல, பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திலீபன் பேசுகிறார். இந்த மொழியை காப்பாற்றுவதற்கு 65 திமுக இல்லைன்னா, 84 திமுக இல்லைன்னா, இன்று வரையில் மத்திய சர்க்கார் எப்படி மிரட்டியாவது இங்கு இந்திய புகுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, ஒவ்வொரு முறையும் மொழியின் மீது, தமிழின் மீது, கலாச்சாரத்தின் மீது மத்திய சர்க்கார் போர் தொடுக்கிற போதெல்லாம் மின்னணிப்பை நின்று மார்பை காட்டிய இயக்கம் திமுக தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே திமுக தேவை. எமர்ஜென்சியை போல் எந்த இந்திரா காந்தியை பெருந்தலைவர் காமராஜர் பிரதமராக்கி அழகு பார்த்தாரோ அந்த இந்திரா காந்தி காமராஜரை கைது செய்ய சொல்லுகிறார். ஆனால் காமராஜரை கலைஞர் காப்பாற்றி பத்திரமாக வைத்திருக்கிறார். நீ பதவி ஆசை என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவில் எல்லா முதலமைச்சரும் இந்திரா காந்தி சலாம் போட்ட பொழுது, எல்லா முதலமைச்சரும் இந்திரா காந்திக்கு பயந்து நடங்கிய பொழுது, எல்லா முதலமைச்சரும் நீங்கள் சொல்வது சரி என்று தலையாட்டிய பொழுது, எல்லா முதலமைச்சரும் கைகட்டி நின்ற பொழுது, இந்தியாவின் ஒரே ஆண்மகனாக இருந்து எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்திரா காந்தி அங்கிருந்து ஓம் மேத்தாவை அனுப்பினாராம். நீங்கள் எதிர்க்க ஆதரிக்க வேண்டாம், மௌனமாக இருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்கள் ஆட்சியை தேர்தலே இல்லாமல் 2 ஆண்டு காலம் நீங்களே முதலமைச்சராக இருக்கலாம். நினைச்சு பாருங்க. ஆட்சி 76 முடிஞ்சிருது. ஆனா இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க, எலெக்ஷனே இல்ல, நீங்களே சீஃப் மினிஸ்டர், நீங்களே 2 வருஷம் தொடரலாம், நான் கேட்க மாட்டேன், நீங்களே இருங்கன்றாங்க. அப்படியே கண்ண மூடி நினைச்சு பாரு, அந்த இடத்துல எடப்பாடி இருந்தாருன்னா, கண்ண மூடி நினைச்சு பாரு, அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தாருன்னா, ஒண்ணு இல்ல. அதுக்கே நரேந்திர மோடி கால பிஷுவ பாலிஷ் போடுறானுங்க. 2 வருஷம் பதவி நீடிச்சு தரேன். யார் சொல்றது? இந்திரா காந்தி. எலெக்ஷனே இல்ல, நீங்களே பவர்ல இருங்க, நீங்களே ஆட்சியில் இருங்க, நீங்களே ஆட்சி நடத்துங்கள், ஆனால் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். சுட்டி புத்தகம் ஆனந்த விகடன் வெளியிடுது. அது சின்ன சின்ன குழந்தைங்க கலைஞர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. அதுல ஒரு 10 வயசு பொண்ணு கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, ஐயா உங்களை எல்லாரும் அரசியல் சாணக்கியர் சொல்றாங்களே, அது உண்மையா? அந்த பட்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு 10 வயசு பொண்ணு கலைஞரை பார்த்து கேட்குது. கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், அது உண்மையும் இல்லை, அந்த பட்டத்துக்கு நான் பொருத்தமானவும் இல்லை. எல்லாருக்குமே அதிர்ச்சி, என்னடா கலைஞர் எப்படி சொல்றாரு? நான் அரசியல் சாணக்கியராக இருந்திருந்தால், அரசியல்வாதியாக இருந்திருந்தால் 75 எமர்ஜென்சி எதிர்க்க வேண்டாம் என்று இந்திரா காந்தி சொன்னார். நான் அரசியல்வாதியாக இருந்திருந்தால், அந்த எமர்ஜென்சியை எதிர்க்காமல் இருந்து இந்திரா காந்தியோடு கைகோர்த்து இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் என்ற ஒரு கதாபாத்திரமே இருந்திருக்காது. சொல்றாரு, நான் அந்த அரசியல்வாதியாக இருந்திருந்தால், அரசியல் சாணக்கியராக இருந்திருந்தால், இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையை ஆதரித்திருந்தால், இல்லை மௌனமாக இருந்திருந்தாலே என்னுடைய ஆட்சி 2 ஆண்டு காலம் நீடித்திருக்கும். நான் எது ஆதரித்த காரணத்தினால எம்ஜிஆர் எதிர்த்திருப்பார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் என்ற முகமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நான் அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருந்த காரணத்தினால் எமர்ஜென்சியை எதிர்த்தேன் என்று ஆண்மையோடு சொன்ன தலைவர் கலைஞர். இது அன்னைக்கு பதவிதான் முக்கியம், திமுகவுக்கு பதவிதான் முக்கியம், கலைஞருக்கு பதவிதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா கலைஞர் என்ன பண்ணிருக்கணும்? எமர்ஜென்சியை ஆதரிச்சிருக்கணும். ஆனால் கலைஞர் பதவி முக்கியம் அல்ல, அரசாங்கமோ பதவி சுகமோ முக்கியம் அல்ல. இந்த நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிற தேசிய தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்ட தலைவன் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை இனி பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை காப்பதற்கு திமுக தேவைப்பட்டது. இன்னொரு விஷயம் பொதுவா ஓடிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ராமர் கோயில் ஒண்ணு இல்லைன்னு, பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லைன்னா, ராமர் கோயில் ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா பிஜேபியால் அரசியல் நடத்த முடியாது. அது மாதிரி இலங்கைன்னு ஒண்ணு இல்லைன்னா, ஈழத்தமிழன் ஒண்ணு இல்லைன்னா, பிரபாகரன் ஒண்ணு இல்லைன்னா சீமானால கட்சி நடத்த முடியாது. ரெண்டுமே பைத்தியக்காரங்க. அவனும் இல்லாதான் பேசுவான், இவனும் இல்லாதான் பேசுவான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கிற கேள்வி, கலைஞர் ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணார், ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணாருன்ட்டு. திமுக செய்ததை போல், திமுக எழுந்ததை போல் ஈழத்தமிழுக்கு வேற எவனாவது பண்ணிருமானா அடையாளம் காட்டுகிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
திமுக செய்ததை போல் யாருமே செய்திருக்க முடியாது. முதலில் இன்னும் பெருமையா சொல்றேன், ஏன் வேண்டும் திமுக வேண்டும்? ஏன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இலங்கை தமிழை பத்தி சொல்லிக் கொடுத்த கட்சியே திமுக தான்டா. முதல் மாநாட்டில், சிதம்பரம் மாநாட்டில் தீர்மானம் போட்டு ஈழத்தை பத்தி தமிழ்நாட்டு மக்கள் தெரியப்படுத்தியது திமுக. இதே இலங்கை சிறைச்சாலையில் குட்டிமணி ஜெகன், திலீபன் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கண்ணை நோண்டி கிட்ட கொலை பண்றாங்க. மிக கொடூரமான சிறைச்சாலையில் ஜெகன் படுகொலை செய்யப்படுகிறார். அதை கண்டித்து திலீபன் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆனா கரெக்டா சொல்லுவாருன்னா, மிகப்பெரிய ரத்த கலரியை இலங்கை சிறைச்சாலையில சிங்கள ராணுவம் நடத்தியது. நான் திமுக காரன் கெத்தா சொல்லலாம், திமுறா சொல்லலாம். இன்னைக்கு எங்க போனா காலரை தூக்கிட்டு போலாம், கருப்பு சோப்பு வேஷ்டியை கம்பீரமா கட்டிட்டு போலாம். என்ன தெரியுமா காரணம்? அந்த இலங்கை சிறையிலே இதுல சிங்கள ராணுவம் ருத்ரதாண்டா ஆடிய செய்தி இப்பதானே பேஸ்புக் இருக்கு, இப்பதானே போன் இருக்கு, பேஜர் இருக்கு, எல்லாம் மெயில்ல இருந்து எல்லாமே இப்பதானே இருக்கு. 30 வருஷம் முன்னாடி டெலிகிராம் வந்தாதான், பத்திரிகையில வந்தாதான், டிவில சொன்னாதான். ஆனால் இலங்கை ராணுவம் சிறைச்சாலையில கொடுமை செய்கிறது. குட்டிமணியும் ஜெகனும் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கிடைத்த உடனே 24 மணி நேரத்தில் சென்னையிலே 5 லட்சம் பேரை திரட்டி ஊர்வலம் நடத்திய ஒரே இயக்கம் திமுக. யாரும் மறந்துவிடக்கூடாது. அன்றைய இந்திரா காந்தி அரசையும் எம்ஜிஆர் அரசையும் ஆட்டி படைத்து படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கலைஞர் கோரிக்கை வைக்கிறார், ஊர்வலம் போகிறார். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்கிறார். இந்திய அரசியல் களம் கொத்தளித்து போகிறது. இந்திய அரசு தலையிடுகிறது. இலங்கையில போய் பிரச்சனையை தடுத்து கலவரத்தை நிறுத்துங்கள். இந்திரா காந்தி இறந்து போகிறார், ராஜீவ் காந்தி வருகிறார். ஒரு முட்டாள்தனமான முடிவை எம்ஜிஆர் ராஜீவ் காந்தி எடுக்கிறார்கள். என்ன முடிவு என்று சொன்னால், இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்புவது. நிறைய பேர் கேட்கிறான், இலங்கைக்கு திமுக என்ன பண்ணுச்சு, ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்ட்டு. தப்பான முடிவெடுத்தெல்லாம் அவர்கள் தான், பாதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம தான். ராஜீவ்காந்தி 91 செத்து போயிட்டாரு. காங்கிரஸ்காரன் கோபம், ஏடங்க கோபம் எப்படி தெரியுமா இருந்தது? போன படை சிங்கள படையோடு சேர்ந்து கொண்டது. கலைஞர் முரசொல்ல கடிதம் எழுதுகிறார், போனது அமைதி படையா அமளி படையா? கலைஞர் எழுதுறார் முரசொலியில. ஏன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு இந்திய மிலிட்டரி அனுப்புனா, தமிழனை காப்பாத்துறதுக்கு அனுப்புனா, போன மிலிட்டரி சிங்களனோடு சேர்ந்து கொண்டு ரத்த கலரி செய்தது. தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், தலைகீழாக தொங்கவிடப்பட்டார்கள், உயிரோடு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இலங்கை ராணுவம் பண்றது அநியாயம்னா அவங்க கூட சேர்ந்து இவங்க பண்ணது அதை விட உச்சகட்ட அநியாயமாக இருந்தது. கலைஞர் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அன்னைக்கு திமுக ஒண்ணு இல்லைன்னா, கலைஞர் ஒருத்தர் இல்லைன்னா, பார்லிமெண்ட்ல திமுக பேசுறா இலங்கையில என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். பெரியவர்களே, தாய்மகளே, ராஜீவ்காந்தி பண்ண தவறு, எம்ஜிஆர் பண்ண தவறு, இலங்கைக்கு அமைதிப்படை போனது. ஏன் வேணும் திமுக? ஆனா கருணாநிதி என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் வேணும்? மாவட்டம் கொடுத்து அந்த வேலை எல்லாம் இவர் தான் பண்ணுவாரு. சின்ன கார்ட்டூன்லயே சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன் வேணும்னு சொல்றோம்ல. ராஜீவ்காந்தி ஆட்சி முடிஞ்சது, எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். 89 விபி சிங் பிரதமரா வரார். விபி சிங் பிரதமரா வரார். நம்ம கூட்டணியில தமிழ்நாட்டுல தோத்து போயிட்டோம், வடநாட்டை ஜெயிச்சோம், விபி சிங் பிரதமர் ஆயிட்டார். அப்ப கலைஞர் கிட்ட விபி சிங் கேட்டாராம், என்ன பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு. முதல்ல கலைஞர் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? எங்க மாவட்டத்துல தலைப்பு கொடுத்திருக்காருல, ஏன் வேண்டும் திமுகன்னு. கலைஞர் முதல் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? இலங்கைக்கு போயிருக்கிற இந்திய ராணுவத்தை திரும்ப அலையுங்கள். என்ன கோரிக்கை வைக்கிறாரு? இலங்கைக்கு போன இந்திய ராணுவத்தை திரும்பி அழையுங்கள் போதும் அப்படின்ட்டு. சரின்னு விபி சிங் என்ன பண்றாரு, கையெழுத்து போடுறார், இந்திய ராணுவம் திரும்பி வரணும்ட்டு. கொடுமை என்னன்னா, 6 மாசத்துல விபி சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் அரசு வந்தது. 9 மாசம் தான் பிரைம் மினிஸ்டர். இங்கதான் ட்விஸ்டே வரப்போகுது. ஏன் வேண்டும் திமுக கேட்டாங்கல்ல, இலங்கைக்கு திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறான்ல, ஈழ தமிழுக்கு திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறான்ல, பிரபாகரனை ஏன் திமுக காப்பாத்தலும் கேட்கிறான்ல, திமுக கைவிட்டுடுச்சா, பதவி ஆசையா, என்னென்னவோ கேட்கிறான்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஏன் வேண்டும் திமுக? விபி சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் பிரதமர் ஆகிறார். ஆனா விபி சிங் கையெழுத்து போட்டாரு, இந்தியன் மிலிட்டரி வாபஸ் வரணும். சந்திரசேகர் பிரதமர் ஆயிட்டார். இங்கதான் ட்விஸ்ட் வருது. இந்திய அரசியல் சட்டப்படி என்னன்னா, இந்திய ராணுவம் ஏதாவது வெளிநாட்டுக்கு போச்சுன்னா
அந்த ராணுவம் திருப்பி இந்தியாவுக்கு எந்த ஸ்டேட்ல வந்து இறங்குதோ அந்த ஸ்டேட் முதலமைச்சர் மாலை போட்டு பொக்கே கொடுத்து வரவேற்க வேண்டும். போனது எங்க? இலங்கைக்கு. இந்திய ராணுவம் எங்க வந்து இறங்குது? சென்னை ஹார்பர்ல வந்து இறங்குது, துறைமுகத்துல வந்து. டெல்லியில இருந்து லெட்டர் வருது சந்திரசேகர் ஆபீஸ்ல இருந்து கலைஞருக்கு. என்ன வருதுன்னா, இந்திய ராணுவம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து இறங்குது, முதலமைச்சர் என்ற முறையில் நீங்கள் போய் மாலை போட்டு பொக்கை கொடுத்து வரவேற்க வேண்டும். என்ன செய்தது திமுக? பதவிதான் முக்கியம், ஆட்சிதான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் கலைஞர் என்ன பண்ணிருக்கணும்? தோ போறேன்னு சொல்லி இருக்கணும். கலைஞர் வந்து பதில் எழுதினாரு, என் இனத்தின் மக்களை கொன்றுவிட்டு வருகிற இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன் என்று சொன்ன ஆண்மையுள்ள தலைவர் கலைஞர். நான் போக மாட்டேன், வரவேற்க மாட்டேன், மாலை போட மாட்டேன், பொக்கை கொடுக்க மாட்டேன். டெல்லியில இருந்து மறு எச்சரிக்கை வருகிறது, நீங்க போலனா உங்க ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படும். நினைச்சுப்பார். ஒரு மாலை போறதுல என்ன ஆயிடும்? ஒரு பொக்கை கொடுத்ததால என்ன ஆயிடும்? சும்மா இன்னும் போஸ்ட் கொடுத்ததால என்ன ஆயிடும்? ஆட்சி பெருசா, மாலை பெருசா? அதிகாரம் பெருசா, பொக்க பெருசா? பதவி சுகம் பெருசா, போய் வரவேற்றது பெருசானா? என் தலைவர் முடிவு செய்தான், என் இனத்தின் மக்கள் தான் எனக்கு பெருசு, முதலமைச்சர் பதவி பெருசு என்று இந்திய ராணுவத்தை வரவேற்க கலைஞர் துறைமுகம் போகவில்லை. 1991 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? சீமா அப்பெல்லாம் குப்பை போய்கிட்டு இருந்திருப்பாங்க. 1991 ஜனவரி 31ஆம் தேதி அதர்வைஸ் ஒரு பிரிவு, தமிழ்நாட்டு கவர்னர் சுஜித் சிங் பர்னாலா ஆர் வெங்கட்ராமன் அறிக்கை கேட்கிறார். சந்திரசேகர் கலைக்க தயாராக இருக்கிறார். கலைக்க சொன்னது ஜெயலலிதா, உங்கள் அரசை கலைக்க வேண்டும், கலைஞர் அரசை கலைக்க வேண்டும், அறிக்கை தாருங்கள். பர்னாலாட்ட கேட்கிறாங்க. கவர்னர் திருப்பி கேட்கிறார், இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அரசு நன்றாக இருக்கிறது, சிறத்தன்மையோடு இருக்கிறது, கலைக்க அனுமதி தரமாட்டேன். சொன்னது யார்? கவர்னர். ஒரு கவர்னர் எப்படி இருக்கும்? உதாரணம் சுர்ஜித் சிங் பர்னாலா. ஒரு கவர்னர் எப்படி இருக்கக்கூடாது? உதாரணம் இப்ப இருக்கிற RSS ரவி. மறந்துடக்கூடாது. கவர்மெண்ட் கலைக்கிறது பர்மிஷன் தர மாட்டேன் கவர்னர். இந்திய அரசியல் சரித்திரத்தில், இந்திய குடியரசாகி அரசியல் சட்டத்தில், அரசியல் வரலாற்றில் கவர்னருடைய பரிந்துரை இல்லாமல், கவர்னருடைய அறிக்கை இல்லாமல் அதர்வைஸ் பிரிவை பயன்படுத்தி இதுவரையில் 75 வருஷத்துல எந்த கட்சி மீதும் எந்த ஆட்சி மீதும் அப்படி ஒரு பிரிவு பயன்படுத்தல. அதர்வைஸ் பிரிவை பயன்படுத்தி ஈழ தமிழனுக்காக, இலங்கைக்காக, அங்க இருக்கிற தமிழனுக்காக ஆதரவாக பேசினார், குரல் கொடுத்தார், உதவி செய்த அந்த ஒரே காரணத்துக்காக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது மத்திய அரசாங்கம். ஆட்சியை இழந்தது திமுக. யார் எங்களை பார்த்து கேட்கிறது இலங்கைக்கு என்ன பண்ணீங்கன்னு? நாம் உண்மையை சொல்ல, எமர்ஜென்சியாக இருந்தாலும், இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும், இந்திய எதிர்ப்பு பிரச்சனையாக இருந்தாலும், மொழி பிரச்சனையாக இருந்தாலும், நாம் சந்தித்த துயரத்தை போல யாருமே சந்தித்திருக்க முடியாது. நாம் வரலாற்றின் சொந்தக்காரர்கள். இங்க இருக்கிற இங்க பேர் 2 MLA இருக்காங்க. ஒரு கவுன்சிலர் 2 கவுன்சிலர் இருக்கலாம். எதுல உட்கார்ந்து கழக முன்னோடிகள், மேடையில் உட்கார்ந்து கழக முன்னோடிகள் எல்லாரும் MP ஆட முடியுமா? எல்லாரும் MLA ஆட முடியுமா? எல்லாரும் மந்திரி ஆட முடியுமா? இல்லை. அப்ப திமுக காரங்க என்ன பெருமை? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு திமுக காரனுக்கு பெருமை. எவ்வளவு பிரச்சனைகள். அண்ணா கட்சி ஆரம்பித்தார், 62 சம்பத் போனார், 72 எம்ஜிஆர் போனார், 82 நாவலர் போனார், 92 வைகோ போனார். எமர்ஜென்சியை பார்த்தோம், கொட்டாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், போலீஸ் துப்பாக்கி சூடை பார்த்தோம், ரத்தத்தை பார்த்தோம், கலவரத்தை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். 75 வருஷம் கழிச்சும் இந்த இயக்கம் கம்பீரமா நிக்குதுன்னு சொன்னால் அது திமுக தொண்டர்களுடைய நேர்மை ரத்தம் என்பதை இங்க பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சி கிடைச்ச தொண்டை மாதிரி எந்த கட்சியும் கிடைச்சிருக்க மாட்டான். இந்த கட்சி கிடைச்ச உழைப்பாளி மாதிரி, இந்த கட்சி கிடைச்ச நிர்வாகி மாதிரி எந்த கட்சிக்குமே கிடைச்சிருக்க மாட்டான். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. அண்ணா சொன்னார், இது பாசானத்தில் பூத்த புழுன்னு சொன்னார். யார் யாரே ஏதோ பேசிட்டு இருக்கான், வீட்டுக்கு அனுப்புவோம், தோக்கடிச்சிருவோம், நாங்க தான் வருவோம். எம்ஜிஆரே தோக்கடிச்ச கட்சிடா அது. நிறைய பேர் வரலாறு தெரியாம சொல்லிட்டு இருப்பான், எம்ஜிஆர் இருக்கிற திமுக ஜெயிக்கவே முடியலன்ட்டு. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், 87 செத்து போயிட்டாரு. உட்கார்ந்து இருக்கிற அண்ணனுக்கு தெரியும். 77 வந்தார், 87 செத்து போயிட்டார். 80 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மண்ண கவ்வினார், படுதோல்வி. 80 பார்லிமெண்ட் தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட். எம்ஜிஆர் தோக்கடிச்சது திமுக.
86 உள்ளாட்சி மன்ற தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட், உள்ளாட்சியில திமுக அமோக வெற்றி பெற்றது. ஆக நாங்கள் பார்க்காத தலைவரே கிடையாது. என்ன கொடுமை தெரியுமா? எல்லாரும் முத்தமொழிலாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. திமுக ஒரு காலத்துல யார் எடுத்து அரசியல் பண்ணுச்சுன்னா ராஜாஜி, பக்தவச்சலம், காமராஜர், கக்கனு, வெங்கட்ராமனு, சி சுப்பிரமணியம், எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, நேரு, மொராரி தேசாய், கல்யாண் சிங், இப்படிலாம் அரசியல் பண்ணோம். இதெல்லாம் திமுக ஃபேஸ் பண்ண அரசியல் லீடரு. இப்ப யார் யார ஃபேஸ் பண்றது தெரியுமா? ஆமகரி, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சி, கருப்பாம்பூச்சி. எங்களுக்கு வந்து கேடுகால மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. எவ்வளவு பெரிய தலைவருக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாரு, எங்களுக்கு ஈக்குவலான தலைவர் ஒருத்தரை காட்டு. இப்ப நம்ம தலைவர் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் மேடையில் நிக்க வைப்போம். தமிழ்நாட்டு தலைவர்லாம் கூப்பிட்டு வருவோம். யாரோ ஒருத்தர் அவருக்கு ஈக்குவலா திறமை உள்ளவன், பேசக்கூடியவன், தியாகம் பண்ணவன், கட்சி நடத்தக்கூடியவன், அரவணைக்கக்கூடியவன், யாரோ ஒருத்தர். இந்த அண்ணாமலையா இன்னைக்கு அழைக்க விட்டுக்கிறான், ஜாத்தியா எடுத்துக் கொள்வேன். பைத்தியம் முத்தி போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. படம் பேர் ஞாபகம் வரல. கார்த்திக் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, பாஸ்கர் வந்து ஜாட்டியா நடிச்சிருப்பாரு. யாருப்பா ஞாபகம்? ஆலினால். அந்த ஆலினால் அழகுராஜா தான் இப்ப அண்ணாமலை. அந்த பட்டில சிஜே பாஸ்கர் வந்து ஜாட்டியா அடிச்சுப்பாரு, தெரியல. கொஞ்சம் அப்படியே கண்ணை முடி நினைச்சுப்பாரு, அண்ணாமலையா இருந்தா எப்படி இருக்கும்னு. யாரையா ஏமாத்துறீங்க? செருப்பே போட மாட்டாராம். காலில் ஆணி வந்துச்சு, டாக்டர் 3 மாசம் போடக்கூடாதுன்னு. அது எப்படி டைலாக் கொடுத்தான் பாரு. நாங்கள் திமுக ஆட்சி அகற்றுவை. டை, நீ செருப்பு போட்டா என்ன, பேண்ட் போட்டா எங்களுக்கு என்ன? நீங்க போய் அது ஜாட்டியால அடிச்சுக்கிறது. யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? உன் அக்கா கணவர் வீட்டுல, உன் மச்சான் வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு. இப்படியே அண்ணாமலை சொந்தக்காரங்க வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு ஒரு பக்கம் செய்தி. இவரு ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துட்டாரு இன்னொரு பக்கம் செய்தி. எங்க வீட்டு பிள்ளைங்க என் நம்பியார் எம்ஜிஆர் அடிப்பார் தெரியுமா? அந்த மாதிரி ஆட்சியா யாரு காதுல பூ சுத்துறீங்களா? கேக்குறவன் கேனையன்னா கேஆர் விஜயா கோட்டையில கேடிவி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? எந்த கட்சி? ஏடிஎம்கேவா? ஆல் அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சு. அது யாரு? நாங்கள் தான். அண்ணாமலை போனியாவில் அவரு இன்னும் ஜெயிக்க முடியல. லண்டனுக்கு போய் பட்டம் வாங்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, கேட்டுக்கோ, லண்டனுக்கு பட்டம் கொடுக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் தர மாட்டார்கள். நீ மறந்து விடக்கூடாது. யார்கிட்ட கதை விடுறீங்க? எந்த கட்சி எங்களை எது இருக்கு? விஜயகாந்த் கட்சியா? பாவம், அவர் செத்து போயிட்டாரு. ஜி.கே. வாசனா? அவர் காசுல அவரு போஸ்டர் அடிச்சுக்கிறேன் பெருசு பெருசா. அதுவும் அடிக்கிறதா 2 பிட்டு எல்லாம் கிடையாது, ஒன்லி 20 பிட்டு 15 பிட்டு தான். அது முழுசா அவர் படம் மட்டும்தான் இருக்கும். வேற யார் இருக்கிறாங்க எதுக்க? எந்த? இந்த அன்புமணி ராமதாசியா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணியினர். ஸ்டாலின் குடும்ப அரசியல் நடத்துகிறார். உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆக்கலாம்? அன்புமணி பொண்டாட்டி எப்படி தர்மபுரியில் நின்றது? ஊரு புள்ள முதலமைச்சரா, ஊரு புள்ள மத்திய மந்திரி ஆகலாமா? இவர் சம்பந்தி எம்பி ஆகலாமா? இவங்க சொந்தக்காரன் வேலூர் ரயில்வே இணை அமைச்சர் ஆகலாமா? இவர் இன்னொரு சம்பந்தி பாண்டிச்சேரி எம்பி நிக்கலாமா? இவர் மருமகள் தருமபுரியில் எம்பி நிக்கலாமா? அவெல்லாம் கேட்க கூடாதான். நாங்க உதயநிதி மட்டும் தான் கேட்போம். என்ன அநியாயமாகுது இது. இவர் என்ன சொன்னாரு? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், எங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். என் கால் பாதங்கள் கோட்டையிலே படாது. என் குடும்பத்திலிருந்து இந்த ஜாட்டி யார்கிட்ட வாங்கி தரணும்? அண்ணாமலையோ ராமதாஸ் தான் வாங்கி தரணும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நாடு உள்ள சவுக்கால் அடிக்க முச்சதுக்கு இவர சவுக்கால் அடிக்க சொன்னார். இங்க ஒரு லூஸ் அடிக்கிற நானே அடிச்சுக்கிறது. இதெல்லாம் ஒரே கூட்டணி. எப்படிலாம் பைத்தியக்காரி ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இருக்கா? திட்டங்கள் இருக்கா? விமர்சனம் இருக்கா? போராட்டம் இருக்கா? சுட்டி இல்ல. ஒரே நோக்கம், திமுக எப்படியா சுத்து போடணும், திமுக மீது கலங்கத்தை ஏற்படுத்தணும், திமுக தோற்கடிச்சு கோட்டைக்கு போகணும். எப்படி போவீங்க? இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ. 75வது வருஷத்தை கொண்டாடி இருக்கிறோம். எங்க மாவட்ட செயலர் இருக்கிறார், பகுதி செயலர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்தும் 100ஆண்டு விழாவை திமுக கொண்டாடும். அப்போதும் திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.